தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித் துறையில் காலியாக இருக்கக்கூடிய 4 அலுவலக உதவியாளர்கள், ஒரு துப்புரவாளர், ஒரு தோட்ட துப்புரவாளர் பணியிடத்தை வந்து நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலயமாக நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மினிமம் வந்து 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் தான் இது. ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி நியமனம். ஓகேங்களா? பர்மனன்ட் ஜாபு தமிழக அரசுல. இதில் என்னென்ன பணியிடங்கள், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. சரிங்களா? இதில் வந்து 4 வேக்கன்சி சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்து பொது பிரிவு, பொது போட்டியில் வந்து முன்னுரிமை பெற்றவர்கள், ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி பேசிஸில் ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். இதற்கு 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர், அதாவது ஆதி திராவிடர் எஸ்சியில் ப்ரையாரிட்டி பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம், ஒரு வேக்கன்சி. 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர் மற்றும் மாற்றுத்திறனாளி வந்து அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு, ஒரு வேக்கன்சி இருக்குது. 18லேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிற்படுத்தப்பட்டோரில் வந்து முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர்கள், நான் ப்ரையாரிட்டி தான். இது ரெண்டுமே வந்து நான் ப்ரையாரிட்டி. மேலே இருக்க போஸ்ட் வந்து மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? இந்த பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர அப்படின்ற இந்த போஸ்ட்டு வந்து ஒரு வேக்கன்சி. 18லேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 15,700 58,100 வரைக்கும் லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இந்த 15,700 ப்ளஸ் அலவன்ஸ். ஓகேங்களா? இது கூட உங்களுக்கு வந்து பிற படிகள் வந்து அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதாவது மினிமம் வந்து ஒரு 22,000 மேலே தான் வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். இதற்கு மேலே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பொது போட்டி, அதாவது ஜென்ரல் டர்னில் வேக்கன்சி இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். ஆனால் முன்னுரிமை பெற்றவர்கள், ப்ரையாரிட்டி முன்னுரிமை அப்படின்றது, ப்ரையாரிட்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், அதே மாதிரி கோவிடில் வந்து பேரண்ட்ஸை இழந்தவர்கள், சரிங்களா? அதே மாதிரி ஆதரவற்றோர்கள், விதவைகள், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் வந்து முன்னுரிமை பெற்றவர்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட். இதெல்லாம் வந்து முன்னுரிமை பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியானது. நான் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தால் நார்மலாக இந்த மாதிரி ப்ரையாரிட்டி கீழே வராத எந்த கேண்டிடேட்ஸ்னாலும் பார்த்திங்கன்னா நான் ப்ரையாரிட்டி போஸ்ட்டு. சரிங்களா? அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா துப்புரவாளர். 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் யாரை வேணால் அப்ளை பண்ணலாம். பொது போட்டியில் வந்து, அதாவது அன்ரிசர்வ்டில் வந்து முன்னுரிமை பெற்றவர்கள், ப்ரையாரிட்டி பேசிஸில் அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ஒரு வேக்கன்சி இருக்குது. 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,700 58,100 அப்படின்ற மாதிரி லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? அடுத்தது தோட்ட துப்புரவாளர். 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பொது போட்டியில் முன்னுரிமை பெற்றவர்கள், ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னில் ப்ரையாரிட்டி பேசிஸ் போஸ்ட்டு தான். சரிங்களா? 18லேருந்து 32 வயது வரைக்கும் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? 4,100 12,500 வரைக்கும் சிறப்பு கால முறையில் ஊதியம் வந்து நிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லெவல் 2ல். சரிங்களா? இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நான் காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் நான் பின்னாடி வந்து ஒன் பை ஒன் சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வந்து அதில் ஒட்டிட்டு, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்க்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, மதம்க்கு, இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை பெற்றவர்னா முன்னுரிமை பெற்றதற்கான சான்றிதழ், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த அப்ளிகேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு 26/7/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நேர்லையோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷன் வந்து www.tamilvalarchithurai.tn.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் பணியிற்கான விண்ணப்ப படிவம். சரிங்களா? இதில் உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும்.
இதில் நம்ம பே ஸ்கேல் எல்லாமே நம்ம வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்துட்டோம். தன் விவர குறிப்பு சரிங்களா, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். விண்ணப்பிக்கும் பதவி, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இன சுழற்சி, என்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பெயர், அதே மாதிரி பாலினம், பிறந்த நாள், வயது, கல்வி தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுக்கணும். அதே மாதிரி மதம், சாதி, தொடர்புக்கான முகவரி சரிங்களா, அதே மாதிரி நிரந்தர முகவரி, ரெசிடென்ஷியல் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டு தொலைபேசி எண் அல்லது செல்பேசி எண் கொடுக்கணும். வேறு ஏதாவது பிற தகவல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதை மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, மெயில் ஐடி வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். அதே மாதிரி கல்விக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வைக்கணும். சாதிக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது கூட வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் சரிங்களா. அதே மாதிரி குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் கார்டு, இது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அப்ளிகேஷன் கூட அனுப்பணும் சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.